بسم الله الرحمن الرحيم. الحمد لله. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கி இருக்கிற மார்க்கத்தின் சட்ட திட்டங்களில் அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை, கட்டளைகளை இரண்டு விதமாக நமக்கு பிரித்து வழங்கியிருக்கிறான். ஒன்று அவனுக்காக நாம் செய்கின்ற வழிபாடுகள், இன்னொன்று அவனது அதிகார எல்லைக்கு உட்பட்ட அம்சங்கள். அவனுக்கு செய்கின்ற வழிபாடுகளில், அவன் நமக்கு வழங்கியிருக்கிற கட்டளைகளில் நாம் ஏதேனும் குறைவு செய்துவிட்டால் அதனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் நாடியவர்களுக்கு மன்னிப்பதற்கு தயாராக இருப்பதாக திருமறை குர்ஆனுடைய பல்வேறு வசனங்களில் நமக்கு சொல்லித் தருகிறான். அதே நேரத்தில் அவனுடைய அதிகார வரம்பிற்குள் நாம் கால் வைத்தால், அவனது எல்லை கோடுகளை தாண்டி நாம் செல்வதற்கு முயற்சித்தால், அது மாதிரியான குற்றங்களை அல்லாஹ் ஒரு பெரும்பாவமாக கணக்கில் எடுத்துக் கொள்கிறான். அதுபோன்ற பாவங்களுக்கு கடுமையான எச்சரிக்கைகளையும், அதை யாரு செய்தாலும் அவர்களுக்கு கடுமையான தண்டனைகளையும் வழங்குவதாக திருமறை குர்ஆனிலே பல்வேறு வரலாற்று நிகழ்ச்சிகளின் வழியாகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லித் தருகிறான். அண்ணலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இது போன்று சில நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. அந்த நிகழ்ச்சிகளை மையமாக வைத்து அல்லாஹ் வழங்கக்கூடிய எச்சரிக்கைகளை படித்து பார்க்கிற பொழுது, யார் இது போன்ற இறைவனின் எல்லை கோடுகளை தாண்ட முயற்சிக்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்திலும் சரி, நாளை மறுமையிலும் சரி, இறைவனுடைய கடுமையான தண்டனைக்கு ஆட்படுத்தப்படுவார்கள் என்பதனை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. திருமறையினுடைய பல்வேறு இடங்களில் அல்லாஹ் பேசுகிறான். தில்க ஹுதூதுல்லாஹ் வமன் யதஅத்த ஹுதூதல்லாஹி ஃபஉலைக ஹுமுல் ஸாலிமூன். பல்வேறு விஷயங்களை நமக்கு விளக்கி தந்துவிட்டு, இவைகள் ஒவ்வொன்றும் அல்லாஹ்வுடைய வரம்புகள், அல்லாஹ்வுடைய எல்லை கோடுகள். யார் இந்த எல்லை கோடுகளை தாண்ட முயற்சிக்கிறார்களோ, யார் இந்த எல்லைகளை மீறுகிறார்களோ அவர்கள் அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில ஒரு 4-5 சஹாபாக்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த 4-5 சஹாபாக்களுமே அந்த சமூகத்தால் மிகவும் புறக்கணிக்கப்பட்டவர்களாக, பின்தங்கியவர்களாக, அடிமைகளாக, ஏழைகளாக கருதப்பட்ட சில சஹாபாக்கள். அப்படிப்பட்ட சஹாபாக்கள் அமர்ந்திருக்கிற பொழுது மக்காவிலே இருந்து சில காபிர்களுடைய தலைவர்கள் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்லுகிறார்கள், நீங்கள் சொல்லுகிற எல்லா விதமான மார்க்கத்தினுடைய போதனைகளையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அவைகள் மிக சரியானது என்று நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் இந்த மார்க்கத்தை சொல்லி பின்பற்றக்கூடிய அம்சத்திலே எங்களுக்கு நீங்கள் ஒரே ஒரு விதிவிலக்கை வழங்க வேண்டும். எங்களை தனியாக பிரித்து வைத்து நீங்கள் மார்க்கத்தை எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும். இது போன்ற ஏழை சஹாபிகளை, அடிமை சஹாபிகளை, அவர்களையும் எங்களையும் சேர்த்து ஒரே இடத்திலே அமர வைத்துவிடக் கூடாது. இந்த ஒரே ஒரு அம்சத்தை மாத்திரம் நீங்கள் ஒத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பின்னால் அணிவகுத்து வருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று கோரிக்கை வைக்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்திலே கூட இது ஒரு பெரிய அம்சமா, பெரிய விஷயமாக இல்லையே, ஒரே ஒரு சின்ன கோரிக்கை தான் வைக்கிறார்கள். 2 பேரையும் தனித்தனியாக அமர வைக்க வேண்டும், இருவருக்கும் தனித்தனியாக பாடம் நடத்த வேண்டும், 2 பேரையும் தொழுவதற்காக கட்டளையிட்டால் தனித்தனியாக இடங்களை ஏற்படுத்தி நீங்கள் அங்கே தொழுது கொள்ளுங்கள், இவர்கள் இங்கே தொழுது கொள்ளட்டும் என்று இவர்களை ஆரம்பத்தில் இப்படி சொல்வதை நாம் ஒத்துக்கொண்டோம் என்றால், சிறுக சிறுக நாள் செல்ல செல்ல கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அவர்கள் மேலும் உண்மைகளை விளங்கிக் கொண்டு ஒருவரோடு ஒருவர் இணைத்து விடலாம், மேலும் இவர்களை இஸ்லாத்திற்கு வலுவூட்டக்கூடியவர்களாக மாற்றிக்கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஒப்புக்கொள்வதற்கு சம்மதிக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருமறை குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி வைக்கிறார். வலா தத்ருதில்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷியி யுரீதுன வஜ்ஹஹு மா அலைக மின் ஹிசாபிஹிம் மின் ஷைஇன் வமா மின் ஹிசாபிக அலைஹிம் மின் ஷைஇன். நபியே, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி காலையிலும் மாலையிலும் தமது இறைவனை துதித்துக் கொண்டிருக்கிற இந்த மக்களை நீர் விரட்டி விடாதீரும். அவர்களுக்கு ஆசைப்பட்டு அவர்கள் இந்த இஸ்லாத்தின்பால் வர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்களே, அவர்களுக்காக வேண்டி இந்த மக்களை நீங்கள் விரட்டி விடாதீர்களும். ஏனென்றால் அவர்கள் வைக்கிற கோரிக்கை சாதாரண கோரிக்கை இல்லை. நான் வழங்கி இருக்கிற மார்க்கத்தில் சில சமரசங்களை செய்ய வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். மார்க்கம் என்பது என்னுடைய அதிகாரத்தின் எல்லைக்கு உட்பட்டது,
மார்க்கத்தில் ஒரு சட்டத்தை சொல்வதாக இருந்தாலும் அந்த சட்டத்திலே விதிவிலக்கு வழங்குவதாக இருந்தாலும் அவை அனைத்துமே என்னுடைய அதிகார எல்லைக்கு உட்பட்டது. அதிலே நீங்கள் எப்படி அதை சம்மதிக்கலாம்? அவர்கள் கேட்டார்கள் என்பதற்காக வேண்டி நீங்கள் எப்படி தலையாட்டலாம்? அதற்காக இவர்களை புறக்கணிப்பதற்கு நீங்கள் எப்படி முடிவெடுக்கலாம்? அதற்கான அதிகாரம் உங்களுக்கு வழங்கப்படவில்லை. மா அலைக மின் ஹிசாபிஹிம் மின் ஷை, அவர்களுக்கு எடுத்துச் சொல்வதுதான் உங்களுடைய கடமை. அந்த கடமையை நீங்கள் செய்துவிட வேண்டும். அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்க மறுத்தாலும் சரி, அதற்காக உங்களிடத்திலே நாம் விசாரிக்க போவதில்லை. உங்கள் விஷயமாக அவர்களிடத்திலே நாம் விசாரிக்க போவதும் இல்லை. وَكَذَلِكَ فَتَنَّا بَعْضَهُمْ بِبَعْضٍ لِيَقُولُوا أَهَؤُلَاءِ مَنَّ اللَّهُ عَلَيْهِمْ مِنْ بَيْنِنَا. இதே போன்று சிலரை நாம் சோதிக்கிறோம். அந்த சோதனையிலே சிலர் வெற்றி பெறுகிறார்கள், சிலர் தோல்வி அடைந்து விடுகிறார்கள் என்ற கருத்துப்பட திருமறை குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் கண்டிக்கிறான். எதற்கு கண்டிக்கிறான்? நபி அவர்கள் ஒரே ஒரு விஷயத்தை ஒத்துக்கொள்வதாக முடிவெடுக்கிறார்கள். அவர்கள் கேட்ட கோரிக்கையை ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படை, ஒரு கெட்ட எண்ணத்தில் சூழ்நிலை இந்த முடிவை எடுக்கல. இஸ்லாத்தை அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கையில் எடுக்கணும் என்ற நோக்கத்தில் இந்த முடிவை எடுக்கல. இதை சொல்றதுனால, இதை ஏத்துக்கிறதுனால இஸ்லாம் வளருமே, முஸ்லீம்கள் இன்னும் அதிகமாகுவாங்கள, மறுமையில் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு கிடைக்குமே என்ற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அந்த மக்களுடைய கோரிக்கையை தாம் ஏற்றுக்கொள்ளலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவெடுக்கிற தருணத்தில் அல்லாஹ் அதை எப்படி பார்க்கிறான்? இந்த முடிவை எடுக்கிற அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்தது யார்? நான் சட்டம் என்று வழங்கிவிட்டேன். அந்த சட்டத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் இஸ்லாத்திற்குள் நுழைந்து விடலாம். நான் அந்த சட்டத்தை வழங்காத பொழுது நீங்களாக எப்படி அதை விதிவிலக்கு வழங்கலாம்? உங்களுக்கு அதற்கான அதிகாரத்தை தந்தது யார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடுமையான வாசகத்தை பயன்படுத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எச்சரித்து, அவங்களை பற்றி உங்கள்ட்ட கேள்வி கிடையாது, உங்களை பற்றி அவர்களிடத்தில் கேள்வி கிடையாது, ஆகையால் நாம என்ன சொன்னமோ அதை மக்களுக்கு சொல்லிவிட்டு உம்முடைய நடையை கட்டும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் எச்சரிக்கக்கூடிய வசனத்தை திருமறை குர்ஆனிலே பார்க்கிறோம். இதே போன்று ஏராளமான நபிமார்களுடைய வரலாறு பேசப்படுகிறது. ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாற்றிலேயும் இது போன்று அவர்கள் அல்லாஹ்வுடைய அதிகாரத்திலே இறைவனின் எல்லை கோட்டிற்குள்ளே கால் வைக்கின்ற விதமாக ஏதேனும் ஒரு நிகழ்வுகள் நடந்தால் அதை மாத்திரம் இறைவன் பொறுத்துக் கொள்ளாமல் கடுமையான எச்சரிக்கைகளை முன்வைப்பதை பார்க்கிறோம். ஒரு தடவை அல்லாஹ் சொல்லுகிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கத்து மக்கள் மத்தியிலே ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்து வைக்கிற பொழுது அவர்கள் சில அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள். நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்காக நாங்கள் கேட்கின்ற சில நிபந்தனைகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். என்ன நிறைவேற்ற வேண்டும்? நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பதை மெய்ப்பிக்கிற விதமாக அல்லாஹ்விடம் இருந்து ஒரு வானவரை நீங்கள் இறக்கி கொண்டு வர வேண்டும். அவர் உங்களோடு சேர்ந்து சொல்ல வேண்டும், இவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான், அல்லாஹ் தான் இவரை தூதராக நியமித்திருக்கிறார் என்று ஒரு வானவரை கூட்டி வந்து சொல்ல வையுங்கள். அல்லது உங்களுக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் அருளப்படட்டும், உலகத்தினுடைய செல்வங்களில் அதிகமான செல்வங்களை நீங்கள் பெற்ற ஒரு பெரும் செல்வந்தராக, ஒரு பெரும் பணக்காரராக நீங்கள் மாறி போய்விடுங்கள். அப்பொழுது நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம். நேற்று வரைக்கும் ஒன்றும் இல்லாமல் பொருளாதாரத்தினுடைய அடித்தட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்த முகம்மது இன்றைக்கு மிக பெரும் செல்வ சீமானாக மாறிவிட்டார். இறைவன் இவருக்கு செல்வங்களை வழங்கிவிட்டான், எனவே இவர் இறைவனுடைய தூதர் என்று நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். இந்த எங்களின் கோரிக்கையை நீ பரிசீலிக்காவிட்டால், இதை நீங்கள் நிறைவு செய்யாவிட்டால் உங்களை நாங்கள் இறைவனின் தூதர் என்று ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்று அந்த மக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிர்பந்திக்கிறார்கள். அந்த நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளம் ஒரு விதமான நெருக்கடிக்கு ஆளாகிறது. எப்படி ஆளாகிறது? அல்லாஹ் பேசுகிறான், ஃபல அல்லக தாரிக்கும் பாலமா யூஹா இலைக்க வலாயிக்கும் பிஹி சதுருக்க ஐயகூலு லௌலா உன்ஸில அலைஹி கன்ஸுன் அவ் ஜாமஹு மலக்குன் இன்னமா அன்த நதீர். நபியே, அந்த மக்கள் உம்மிடத்திலே இவர் உங்களோடு ஒரு மலக்கு வர வேண்டாமா, அல்லது உங்களுக்கு ஒரு பொக்கிஷம் அருளப்பட வேண்டாமா என்று அவர்கள் கேட்கிற அந்த கேள்விகளை பார்த்துவிட்டு உங்களுடைய உள்ளம் ஒரு நெருக்கடிக்கு ஆளாகிறது. எப்படிப்பட்ட நெருக்கடி? தாரிக்கும் பாலமாயும் இலைக்க, அல்லாஹ் வழங்கி இருக்கிற இந்த வஹி செய்தியில் சிலவற்றை விட்டு விடுவோமா? எதுக்கு இந்த வஹியை சொல்லிக்கிட்டு நம்ம அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்ல போய் தான் நீ மலக்க கூட்டிட்டு வாங்குறான். அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்வதனால்தான் நீங்க ஒரு பெரிய பொக்கிஷத்தை ஏற்படுத்துங்கள் என்று சொல்கிறார்கள். நாம என்ன அல்லாஹ்வா? அல்லாஹ்வுடைய தூதர் தானே, நம்மளால உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற முடியலையே, பிறகு நம்ம இந்த அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றதை விட்டுருவோமா? நம்ம இந்த தூதுத்துவ செய்தியே சொல்வதை நிறுத்திக் கொள்ளலாமா? அல்லாஹ் அப்படியே சொல்றான், பல அல்லக்க தாரிக்கும்,
உம்முடைய உள்ளம் நெருக்கடியாகி வஹி செய்தியே சொல்லாம இருந்துருவோமா என்ற என் நெருக்கடிக்கு நீங்கள் ஆளாகி விட்டீர்கள் சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் பேசுகிறான். அந்த நேரத்தில் வலவுலா அன் சம்பத்னாக்க, நாம் உமது உள்ளத்தை உறுதிப்படுத்தி இருக்கிறோம், நாம் மாத்திரம் உமது உள்ளத்தை உறுதிப்படுத்தவில்லை என்று சொன்னால் லக்கது கித்த தருக்கலையிலையும் ஷைஅன் கலீலா, அவர்களின் பக்கம் கொஞ்சமேனும் நீங்க சாய்ந்திருப்பீர். அவங்க என்ன சொல்றாங்களோ அதை சொல்லலாம்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. அவங்க கேட்கிற கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியலன்னு உடனே அவங்க என்ன மாதிரி வார்த்தைகளை உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறார்களோ அது மாதிரி வார்த்தைகளை சொல்வதற்கு நீங்கள் முயற்சித்திருப்பீர்கள். இதல்ல அதற்கனாக்க லேபல் ஹயாத்தி ஒலேபல் மமாத்தி சும்மலா தஜிதுல காலைனா நசீரா. ஒருவேளை நீர் மாத்திரம் நாம் சொல்லாததை சொல்லி இருந்தால் அல்லது சொன்னதை சொல்லாமல் விட்டிருந்தால் இந்த உலகத்திலேயும் சரி நாளை மறுமையிலேயும் சரி உமக்கு 2 மடங்கு வேதனைகளை நாம் வழங்கி இருப்போம். லேபல் ஹயாத்தி லேபல் மமாத், நீர் வாழுகிற இந்த உலக வாழ்க்கையிலையும் உம்முடைய மரண நேரத்திலேயும் மரணத்திற்கு பிறகு வரக்கூடிய மறுமை வாழ்க்கையிலையும் உமக்கு 2 மடங்கு தண்டனைகளை அளித்திருப்போம் என்று அல்லாஹ் கடுமையான எச்சரிக்கை செய்வதை பார்க்கிறோம். ஏன் அல்லாஹ் இவ்வளவு கோபப்படுகிறான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அதிகார எல்லைக்குள்ளே நுழைகின்ற ஒரு தருணமாக அல்லாஹ் இதை கருதுகிறான். உங்க வேலை என்ன? மார்க்கத்தை சொல்ற வேலை. நம்ம என்னத்தை சொன்னோமோ அதை அப்படி ஃபாலோ பண்ணணும், அதை முழுசா ஏத்துக்கணும். அதுல கொஞ்சத்தை கூட்டலாமா, கொஞ்சத்தை குறைக்கலாமா, ஏதாவது சேர்க்கலாமா, எதையாவது நீக்கலாமா? உங்களுக்கு யாரு அதிகாரத்தை கொடுத்தது? ஏன் அதிகார எல்லைக்குள்ள நுழைகிறத நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். வலவு தகவ்வல அலைனா பாலல் அகாவில் லா அஹதுனா மின்ஹு பில் யமீன், அவர் மாத்திரம் நாம் சொன்ன செய்தியில சிலரை கூட்டி இருந்தால், இட்டுக்கட்டி சொல்லி இருந்தால், லா அஹதுனா மின்ஹு பில் யமீன், அவரை நாம் வழக்கரத்தால் தண்டித்திருப்போம். வழக்கரத்தால் தண்டனை என்று சொன்னால் கடுமையான தண்டனைக்கு அரபியிலே அப்படி சொல்லப்படும். அல்லாஹ் பேசுகிறான், லா அஹதுனா மின்ஹு பில் யமீன், அவரை கடுமையாக தண்டித்திருப்போம். எங்கே விளையாடுகிறார்? எந்த விஷயத்தில் அவர் விளையாடுகிறார்? மார்க்கத்தை நாம் அவருக்கு வழங்கி இருக்கிறோம். அந்த மார்க்கத்திலே கூட்டுவது என்ன, குறைப்பது என்ன, அதில் இல்லாததை சேர்ப்பது என்ன, அதில் இருப்பதை நீக்குவது என்ன, அதனுடைய ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் என்னுடைய கைவசத்திலே நான் வைத்திருக்கிறேன். என் அதிகார எல்லைக்குள் அவர் விரும்ப நுழைய முயற்சிக்கிறாரா? அது யாரா இருந்தாலும் பார்க்க மாட்டேன். என்னுடைய ஹபீப் நேசராக திகழ்கிற இந்த முஹம்மதாக இருந்தாலும் பார்க்க மாட்டேன். லா அஹதுனா மின்ஹு பில் யமீன், அவரை கடுமையாக நான் தண்டித்திருப்பேன், பலக்கரத்தால் அவரை பிடித்திருப்பேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கை செய்யக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போர்க்களத்தின் பொழுது எதிரிகளால் கடுமையாக தாக்கப்பட்டு அவர்களுடைய பல்லெல்லாம் உடைந்து முகமெல்லாம் சிதைந்து ரத்தம் வடிந்து மயக்கமுற்று கீழே விழுந்தவர்கள் மயக்கத்திலிருந்து எழுந்தவுடனே அந்த வேதனை தாங்க முடியாமல், அந்த கட்டத்தில் ஏற்பட்ட உடலில் ஏற்பட்ட வலியை பொறுத்துக் கொள்ள முடியாமல் எதிரி மக்களை பார்த்து பேசுகிறார்கள். கைஃபை புலிஹகும் சிஜு நபியகும், தங்கள் இறை தூதருடைய தங்கள் நபியுடைய முகத்திலே ரத்த சாயத்தை பூசிய இவர்கள் எப்படி வெற்றி பெறுவார்கள்? ஜெயிப்பாங்களா இவங்க? நபியுடைய முகத்தையே ரத்த கலரி ஆக்கிட்டாங்களே, எப்படி ஜெயிக்கிறாங்க நான் பார்க்கிறேன் என்பது மாதிரி அந்த வேதனை தாங்க முடியாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எல்லா மனிதனும் சொல்லக்கூடிய வார்த்தை, கடுமையாக பாதிக்கப்படுற நேரத்தில், ஒரு பெரிய வேதனைக்கு ஆட்படுத்தப்படுற நேரத்தில் தன்னுடைய எதிரியை பார்த்து நான் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவதும் அவரை தாக்குவதாக விரட்டுவதும் இது எல்லா மனிதர்களுடைய இயல்பிலையும் ஊறி போயிருக்கிற ஒன்றுதான். அந்த மனித இயல்பின் அடிப்படையில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்ன அடிச்சிட்டீங்கல்ல, என்ன பண்றேன் பாருங்க, உங்களை நான் ஒழிச்சு கட்டுறேன் பாருங்க, உங்களை ஜெயிக்க விட மாட்டேன் பாருங்க என்கிற மாதிரி கடுமையான வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்திட்டாங்க. அல்லாஹ் பார்க்கறான், இத சாதாரண மனித வார்த்தை தாங்க அல்லாஹ் பார்க்கல. அல்லாஹ் எப்படி பார்க்கறான்? அல்லாஹ் கடுமையான கோபத்தோடு பார்க்கிறான். உலகத்திலே வெற்றி தோல்வி என்பது அதை நிர்ணயிக்கிற அதிகாரம் யாருக்குரியது? வெற்றியை ஒரு மனிதர் தீர்மானிக்க முடியுமா? தோல்வியை ஒரு மனிதர் தீர்மானிக்க முடியுமா? வெற்றி தோல்வி அனைத்தையும் தீர்மானிக்கிற அதிகாரம் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கைவசத்திலே இருக்கிற ஒரு காரியத்தை தான் தீர்மானிப்பதாக இந்த முகமது சொல்லுகிறாரே, அவருக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது? தெரிந்து சொல்கிறாரோ தெரியாமல் சொல்கிறாரோ, நிதானமாக சொல்கிறாரோ அல்லது ஏற்பட்டிருக்கிற வழியினால் சொல்கிறாரோ, அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து கொண்டு இவர் எப்படி இந்த வார்த்தையை சொல்லலாம்? நம்முடைய எல்லை கோட்டிற்குள் இவர் பிரவேசிக்கலாமா? நான் வகுத்து வைத்திருக்கிற எல்லைகளை மீறுவதற்கு இவர் முயற்சிக்கலாமா? சொல்லிட்டு உடனே அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைக்கிறான், லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன், நபியே உமக்கு அதிகாரத்திலே எந்த பங்கும் கிடையாது.
என்னுடைய அதிகார எல்லைக்குள்ள வருவதற்கான ரைட்ஸை, உரிமையை உங்களுக்கு நாங்கள் வழங்கவில்லை. இப்படிப்பட்ட நேரத்தில் சொல்லுகிறான் அல்லாஹ். ஒரு கடுமையான பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நாமே இது மாதிரி ஒருத்தர் பாதிக்கப்பட்ட நேரத்தில் ஒருத்தர் புலம்புறாருன்னு வச்சுக்குவோம். அவருடைய புலம்பல் தவறாக இருக்கிறது என்று தெரிந்தாலும், நியாயமில்லை என்று புரிந்தாலும் அவரை நாம எச்சரிக்க மாட்டோம். ஏன்? பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, குழந்தையை பறி கொடுத்திருக்கிறாரு, ஒரு பெரிய இழப்பை சந்திச்சிருக்கிறாரு. சரி, அப்படிதான் பேசுவான், கொஞ்ச நேரம் இப்படி பேசுவாங்க, அதுக்கப்புறம் சரியாயிரும் என்று நாம் அதற்கு பதில் சொல்ல மாட்டோம். இதுல இருந்து கிரேட் எஸ்கேப் ஆறதுக்கு ஒரு அழகான ஐடியா நானே உங்களுக்கு சொல்லி தரேன். அதாவது குருடனாவும், சப்பானியனாவும், மூக்கு பெரியனாவும், கால் உடைந்தனாவும், கை உடைந்தனாவும், கூணனு, இது எல்லா குறையும் ஒரே ஆளுக்கு இருக்கும்ல, அவன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நல்ல ஐடியா. இதுல இருந்து தப்பிச்சிடலாம். நித்திய ஜீவனை அடையக்கூடிய வழி என்னன்னு கேட்டா காட்டி இதுதான் வழிங்கிறீங்க. இதுல நிறைய பொய் இருக்குன்னு கேட்டா ஆமா எங்களுக்கு தெரியுமே, மனித கரங்கள் விளையாடு இருக்கு, ஆமா எங்களுக்கு தெரியுமே அப்படிங்கிறீங்க. அடுக்கடுக்கான கேள்வி கணைகளுக்கு அமைதி காத்த பாதிரியார்கள், படிக்க முடியாத பைபிள் வசனங்கள், கிறிஸ்தவர்களை திணற வைத்த விவாதம் ஒரு டிவிடியாக, விலை ரூபாய் 30 மட்டுமே, கொரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. ஏன் பாதிக்கப்பட்ட நேரத்தில் நாமும் போய் இருந்து கொண்டு கூடுதலான வார்த்தைகளை சொல்லி அவருடைய உள்ளத்தை மேலும் புண்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக யார் தப்பான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாரோ அவரை மீண்டும் எச்சரிக்காமல் விட்டு விடுவோம். அப்படி பாதிக்கப்பட்ட நேரத்தை கூட அல்லாஹ் கவனத்தில் கொள்ளல. கொஞ்ச நேரம் ஆகட்டுமே, போரெல்லாம் முடியட்டுமே, மதீனாவில் போய் மக்கள் சாவகாசமா செட்டில் ஆகட்டுமே, அதுக்கு பிறகு இங்க நடந்த பிரச்சனைக்குரிய தவறை சுட்டிக்காட்டலாமே, அப்படியெல்லாம் அல்லாஹ் யோசிக்கல. அந்த இடத்திலேயே, மறுகணத்திலேயே, போர்க்களத்திற்குள்ளேயே அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மயக்கம் தெளிஞ்சு எழுந்து நிற்கிறார்கள். அந்த நிமிடத்திலேயே அல்லாஹ்விடமிருந்து செய்தி வருகிறது என்றால், அல்லாஹ் இதை எந்த அளவிற்கு பாரதூரமாக கருதி இருந்தால், அவனது எல்லை கோட்டிற்குள்ளே பிரவேசிப்பதை ஒரு பெருங்குற்றமாக கருதி இருந்தால், அல்லாஹ் இப்படி உடனடியாக எச்சரிக்கையை தருவான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போன்று தன்னுடைய பெரிய தகப்பனார் அபூ தாலிப் அவருடைய மரணப்படுக்கையில் அமர்ந்திருக்கிற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ஏகத்துவ கலிமாவை சொல்லிக் கொடுக்கிறார்கள். பெரிய தகப்பனாரே, பெரிய தந்தையே, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரொம்ப அக்கறையோடு சொல்றாங்க. ஏன்னா பெரிய தகப்பனார் இஸ்லாத்திற்கு ரொம்ப உறுதுணையா இருந்தவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அந்த அபூ தாலிபுடைய மரணம் வரைக்கும் எதிரிகள் கை வைப்பதற்கு பயந்து கொண்டிருந்தார்கள். மற்றவர்களை எல்லாம் ஊரில் இருக்கிற பெரிய பெரிய நபி தோழர்களை எல்லாம் தாக்கியவர்கள், அடிமை இஸ்லாமியர்களை தாக்கியவர்கள், ஏழை முஸ்லிம்களை தாக்கியவர்கள். நபிகள் நாயகத்தை யாரும் கை வைக்கல. ஏன் கை வைக்கல? நபிகள் நாயகத்தின் மீது நாம கை வச்சா அபூ தாலிப் சண்டைக்கு வருவாரு என்ற அபூ தாலிபின் மீது இருந்த பயத்தின் காரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாக்குவதை காபிர்கள் தவிர்த்து கொண்டு வந்தார்கள். அந்த அளவிற்கு இஸ்லாத்திற்கு ஒரு பக்கபலமாக, நபிகள் நாயகத்திற்கு ஒரு உறுதுணையாக கடைசி வரைக்கும் இந்த அபூ தாலிப் இருந்தார். அப்படிப்பட்ட அபூ தாலிப் நாளை மறுமையில நரகத்திற்கு சென்று சேர்ந்து விடக்கூடாது என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அவருடைய மரண தருவாயில் நபிகள் நாயகம் ஏகத்துவ கலிமாவை சொல்லிக் கொடுத்து, எனது பெரிய தந்தையை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அழைப்பு விடுக்கிறார்கள். பக்கத்தில் அப்துல்லா இப்னு அபூ உமையா என்ற ஒரு கொடியவனும், அபூ ஜஹல் என்ற கொடியவனும் அந்த புறத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். இந்த புறத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த புறத்திலே இந்த இரண்டு காபிர்கள். நபிகள் நாயகம் சொல்லி முடித்த உடனே அந்த ரெண்டு காபிர்களும் அபூ தாலிப் பேசுறாங்க. அபூ தாலிபே, உன்னுடைய மூதாதைகள் இருந்த மார்க்கத்தை விட்டு போயிடாத. அலா மில்லத்தி அப்துல் முத்தலிப், உன்னுடைய தந்தை அப்துல் முத்தலிப் எந்த மார்க்கத்தில் இருந்தாரோ அந்த மார்க்கத்திலே நீ கடைசி வரைக்கும் இருந்துடு, உனக்கு கெட்ட பேர் வந்துட வேண்டாம். சாகுற நேரத்துல இந்த மனுஷன் தான் தம்பி மகன் பேச்ச கேட்டுக்கிட்டு வேற ஒரு ரூட்டுக்கு மாறிட்டாரு, இஸ்லாத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு ஒரு கெட்ட பேர் உனக்கு வந்துட வேண்டாம் என்று அவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் இஸ்லாத்துக்கு அழைக்கிறாங்க, அவங்க அந்த குஃப்ருக்கு அழைக்கிறாங்க. இப்படியான ஒரு பெரிய சர்ச்சை அந்த இடத்திலே உருவாகி கொண்டிருக்கிற நேரத்தில் கடைசியாக இரண்டு பேரையும் அமைதிப்படுத்தி விட்டு அபூ தாலிப் சொல்லுகிறார், இல்ல இல்ல, நான் என்னுடைய தந்தை அப்துல் முத்தலிபுடைய மில்லத்திலேயே, அலா மில்லத்தி அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிப் எந்த மார்க்கத்தில் இருந்தாரோ, எந்த சிலை வணக்கத்தில் இருந்தாரோ அதே சிலை வணக்கத்திலேயே நானும் எனது வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டார். அவர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இஸ்லாத்திற்கு இவ்வளவு தூரம் உறுதுணையாக இருந்தவர் இல்லையா தன்னுடைய பெரிய தந்தை என்ற ஆதங்கத்தில் அல்லாஹ் எனக்கு தடுக்கவில்லை என்று சொன்னால், அனுமதி அளித்தால் நான் உங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவேன்.
என்னுடைய பெரிய தந்தையுடைய பாவத்தை மன்னிச்சு அவரை சொர்க்கத்துக்கு நீ அனுப்பிடா என்று நான் அல்லாஹ்விடத்துல கோரிக்கை வைப்பேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் சொல்றாங்க. சொன்னா சொல்லி முடிச்ச மறு செகண்ட் அல்லாஹ்விடமிருந்து வஹி வருகிறது. என்ன வருகிறது? மா கானலின் நபி வல்லதீன ஆமனு ஐயஸ்தக்பிரு லில் முஷ்ரிகீன். எந்த ஒரு இறை தூதராக இருந்தாலும் சரி அல்லது எந்த ஒரு இறை நம்பிக்கையாளராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு அனுமதி கிடையாது. ஐயஸ்தக்பிரு லில் முஷ்ரிகீன், இணை கற்பிக்கக்கூடியவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவதற்கு அனுமதி கிடையாது. வலவுக்கு அணு உளி குர்பா, அவர் நெருங்கிய உறவினராக இருந்தாலும் சரிதான். மின்பாதி மாத்த பையன் ஹுதா, நாம இந்த விஷயத்தை உங்களுக்கு நாம தெளிவுபடுத்தி இருக்கிறோம். நெருங்கிய உறவினராக இருந்தாலும் சரி, அத்தாவா இருந்தாலும் அம்மாவா இருந்தாலும் மாமாவா இருந்தாலும் மச்சனா இருந்தாலும் அவர் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்த பாவியாக இருந்தால் அல்லது அல்லாஹ்வை மறுத்து வாழ்ந்த காபிராக இருந்தால் அவருக்கு பாவ மன்னிப்பு தேடக்கூடிய அதிகாரமோ உரிமையோ எந்த நபிக்கும் கிடையாது, எந்த இறை விசுவாசிக்கும் கிடையாது என்று கடுமையான வார்த்தைகளை அல்லாஹ் திருமறை வசனமாக வஹியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இறக்கி வைக்கிறான். அதன் மூலம் அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான்? நான் தான் பாவ மன்னிப்பு கேட்பதை தடை செஞ்சிருக்கிறேன்னு, இணை கற்பிக்கிறவங்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்கிற ரைட்ஸ் இல்லைன்னு சொல்லி இருக்கிறேன். திரும்ப நீங்க என்ன வந்து சொல்றது? ரசூலுல்லாஹ்வை கண்டிக்கிற வார்த்தையை சேர்த்து பயன்படுத்தலாம். மாகாணலின் நபி, நீ நபியாக இருந்தாங்கிறோம், என்னுடைய தூதராகவே நீங்க இருந்தாங்கிறோம், என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருந்தாங்கிறோம். நான் வந்து இணை கற்பிச்சவனுக்கு பாவ மன்னிப்பு கேட்கறது கூடாதுன்னு சொல்லிவிட்டேன். பிறகு உங்க பெரியவா பார்க்கணும் நீங்க கேட்பீங்களா? உங்க பெரியவா பார்க்க அவ்வளவு அல்லாஹ் அடுத்த விட்டுக்காரா என்ற கருத்துப்பட கடுமையான வார்த்தையை அல்லாஹ்வுடைய வஹியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு இறக்கி வச்சு ஏன் எல்லைக்குள் நான் சொன்னதுதான், நான் சொன்னதை மாத்துறது மாதிரி, நான் சொன்னதை திருத்துறது மாதிரி அந்த பேச்சுக்கள் உங்கள் வாயிலிருந்து வெளிப்படக்கூடாது என்று அல்லாஹ் எச்சரிப்பதை பார்க்கிறோம். அதே போன்று நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஏகத்துவ பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பிரச்சாரத்தை மக்கள் மறுக்கிறார்கள். கடைசியில் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்றாங்க. அல்லாஹ் சொல்றான், யூனுஸ் நபியே நீங்களும் உங்களோடு ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்களும் இந்த ஊரை விட்டு போயிருங்க, நாம இந்த ஊரை அழிச்சிடுறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். யூனுஸ் நபி ஊரை விட்டு போயிட்டாங்க. போயிட்டு கொஞ்ச நாளைக்கு பிறகு திரும்ப வர்றாங்க. மக்கள் அழிஞ்சிருப்பாங்க, இனிமே நாம மட்டும்தான் போய் நம்ம ஊர்ல வசிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தன்னுடைய ஊருக்கு திரும்பி வருகிறார்கள். வந்து பார்த்தா ஊர்ல யாருமே அழிக்கப்படல, எல்லாமே நல்ல முறையில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்த உடனே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கோபம் வந்துருக்கு. என்ன இது, அல்லாஹ் நம்மிடத்துல அழிக்கிறதா சொன்னானே, அழிக்காம விட்டுட்டானே, அப்போ நம்மிடத்துல கொடுத்த வாக்குறுதி அல்லாஹ் மீறி விட்டான், நம்மகிட்ட சொன்ன வேலையை அல்லாஹ் செய்யல என்று அல்லாஹ் மேல யூனுஸ் நபிக்கு கோபம் வந்து அந்த ஊரை விட்டு கிளம்பி வெளியில ஓடுறாங்க. அல்லாஹ் மேல கோபம் வந்து வெளியே போனா எங்க போவாங்க? இந்த ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போவாங்க. அந்த ஊர் யாருக்குள்ள ஊரு? அதுவும் அல்லாஹ்வுக்கு சொந்தமான ஊர் தானே. அங்கே அல்லாஹ்வுடைய அதிகாரம் இருக்கத்தானே செய்யுது. இந்த ஊர்ல கோபப்பட்டா அந்த ஊர்ல அல்லாஹ் வரமாட்டான் அப்படின்னா பிரச்சனை இல்லை. நம்ம நாட்டில இருந்து தப்பிச்சு வெளிநாட்டுக்கு ஒருத்தர் ஓடிட்டாரு, அவர் பாதுகாப்பா இருக்கலாம். ஏன்? இங்க இந்தியா கவர்மெண்ட் வராது, வந்து மூக்க நுழைக்காது, இந்த நாட்டு சட்டம் வேற, இவங்க நம்மளை பிடிக்க மாட்டாங்க அப்படின்ற கட்டத்தில் ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போகலாம். அல்லாஹ் மேல கோபப்பட்டுக்கிட்டு ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போனா அல்லாஹ் பிடிக்க மாட்டானா? அப்படியே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வலன்னூனி இذهب مغاضبا فظن ان لن نقدر عليه فنادى في الظلمات لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين. இந்த மீன் வயிற்றில இருந்தாரு, அவர் கோபப்பட்டு கொண்டு செல்லுகிறார். எங்க போறாரு? கோபப்பட்டுக்கிட்டு தான் ஊரை விட்டுட்டு வெளியூர் போறாரு. فظن ان لن نقدر عليه, அவர் மீது நமக்கு அதிகாரம் இல்லை என்று எண்ணிக்கொண்டு ஓடுகிறார். அவர் மாத்திரம் அந்த மீன் வயிற்றில அமர்ந்து கடைசியில் அங்கிருந்து போறாரு. போறவரை கப்பல்ல இருந்து தள்ளி விட்டு அல்லாஹ் மீன் வயிற்றுக்குள்ள பல நாட்கள் சிறை வைக்கிறார். அப்பதான் யோசிக்கிறார், ஆகா நம்ம கோபப்பட்டது தப்பு, அல்லாஹ் மேல கோபப்பட்டு விட்டோம், அல்லாஹ்வுடைய ரைட்ஸ் அது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நினைச்சதை செய்வானே அப்படின்ட்டு அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்கிறாங்க. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர யாரும் இல்லை, இறைவா நீ தூய்மையானவன், எனக்கு நானே அநியாயம் பண்ணிவிட்டேன், என்னை மன்னிச்சிரு 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 என்று திரும்ப 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 அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த பாவ மன்னிப்பை ஏற்று அவர்களை மீன் வைத்து அல்லாஹ் வெளியில கொண்டு வருகிறான். கொண்டு வந்துட்டு அல்லாஹ் சொல்றான், லௌலா அன் ததாரகஹு நிஅமத்தும் மிர் ரப்பிஹி லனுபித பில் அராய் வஹுவ மல்மூம், தனது இறைவனிடமிருந்து அருள் அவருக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் அவர் இழிந்தவராக ஒரு வெட்ட வெளியிலே தூக்கி எறியப்பட்டிருப்பார். அவர் மன்னிப்பு கேட்டதுனால அல்லாஹ் மன்னிச்சான்.
இருந்தாலும் அவருடைய கோபம் தவறானது என்பதை உணர்த்துவதற்காக மீன் வயிற்றுக்குள்ள இத்தனை நாள் அவரை சிறைப்படுத்தி அல்லாஹ் அவரை தண்டித்தான் என்று திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் வசனத்தை சொல்லி காட்டுகிறான். நீங்க என்ன கவனிக்கிறோம்? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் மீது கோபப்பட்டு போறாங்கல்ல, அல்லாஹ் மேல கோபப்படுறது நியாயமா? அல்லாஹ் ஒருத்தரை தண்டிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒருத்தர் மீது அருள் புரிகிறதா இருந்தாலும் சரி, அது அவனுடைய அதிகாரத்தின் பார்ப்பட்டது. ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் தண்டிப்பான், அவர் ஏற்றுக்கொள்வதாக சொல்லிவிட்டால் அவரை மன்னிப்பான். அப்படித்தான் யூனுஸ் நபியுடைய சமுதாயத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். ஆரம்பத்தில் ஏற்றுக்கொள்ள மறுத்த அந்த சமூகம் கடைசி நேரத்தில் தண்டனை நெருங்கக்கூடிய கடைசி கட்டத்தில் நாங்க அல்லாஹ்வை ஏத்துக்கிறோம், யூனுஸை இறை தூதரா ஒத்துக்கிறோம், அல்லாஹ் எங்களுடைய பாவத்தை மன்னிச்சிரு என்று தங்களுடைய தவறை திருத்தி மன்னிப்பு கேட்கிறார்கள். அல்லாஹ் மன்னிச்சுட்டான். அது ஏன் ரைட்ஸ்? ஒருத்தரை தண்டிக்கிறதா இருந்தாலும் ஒருத்தரை மன்னிக்கிறதா இருந்தாலும் அது என்னுடைய உரிமை சார்ந்தது. நான் இவரை தான் மன்னிக்கணும், இவரை தான் தண்டிக்கணும் என்று நினைக்கக்கூடிய நினைப்பு தவறானது இல்லையா? என்னுடைய அதிகாரத்தில் கை வைக்கிற வேலை இல்லையா? அந்த அதிகாரத்தில் யாரு கை வச்சாலும் பொறுத்துக்க மாட்டேன் சொல்லிவிட்டு சொல்றான். அருளப்பட்ட நபிமார்களை, உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நபிமார்களுடைய பட்டியலை எல்லாம் அல்லாஹ் வாசிக்கும் பொழுது உலாயிகல்லதீன ஹதாஹுல்லாஹ் ஃபபிஹுதாஹு முக்ததி, ஒவ்வொரு நபியை பத்தி சொல்லிட்டு இந்த நபிமார்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அருள் கொடுக்கப்பட்டவர்கள், இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அவர்கள் நேரான வழியிலே சென்றார்கள், முஹம்மதே நீங்களும் அவர்களுடைய நேரிய வழியை பின்பற்றுங்கள் என்று ஒவ்வொரு நபியை பத்தி சொல்லிவிட்டு அந்த நபியை ஃபாலோ பண்ணுங்க, அந்த நபி போன வழியில போங்க என்று அல்லாஹ் அறிவுரை சொல்லுவான். ஆனா யூனுஸ் நபியை பத்தி சொல்லும் போது சொல்லிவிட்டு யூனுஸ் நபி வரலாறு சொல்லிட்டு கடைசியா சொல்லி காட்டுகிறான், வலா தகுன் கஸாஹிபில் ஹூத், முஹம்மதே நீங்க இந்த மீன் வயிற்றில் இருந்தால யூனுஸ் அவரை மாதிரி இருந்துடாதீங்க. இவ்வளவு கடுமையான வார்த்தை. ஏன்னா யூனுஸ் செஞ்ச காரியம் தெரியாத காரியம் இல்ல, அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் கை வைக்க நினைச்சாரு, அல்லாஹ்வுடைய எல்லை கோட்டிற்குள்ள நுழைய வேண்டும் என்று விரும்பினார். வலா தகுன் கஸாஹிபில் ஹூத், அந்த மீன் வயிற்றிலே இருந்தவரை போன்று நீர் ஆகிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கக்கூடிய செய்தியை திருமறை குர்ஆன்ல பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால், இறைவனின் எல்லை கோட்டிற்குள் பிரவேசிக்கிற மாதிரி ஒரு சிந்தனையோ ஒரு நினைப்போ ஒரு பேச்சோ ஒரு செயல்பாடோ நம்முடைய வாழ்க்கையை அமைந்து விட்டால் அது பெரும்பாவம் என்று அல்லாஹ் கருதுகிறான். நபிமார்களை கூட விட்டு வைக்கல. ரசூலுல்லாஹ்வை கண்டிக்கிறான், மூசா நபியை கண்டிக்கிறான், இப்ராஹிம் நபியை கண்டிக்கிறான், யூனுஸ் நபியை கண்டிக்கிறான். பல்வேறு நபிமார்களுடைய வாழ்க்கையில அவர்களுடைய அதிகாரத்தை தாண்டி அல்லாஹ்வுடைய அதிகார வரம்பிற்குள் அவர்கள் கால் பதிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டால் அல்லாஹ் கடுமையான எச்சரித்ததை திருமறை குர்ஆன் நெறியிலும் பார்க்க முடிகிறது. இந்த அளவிற்கு திருமறை குர்ஆன் இறைவனின் எல்லை கோடுகளை பாதுகாத்து வைத்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தின் நிலைமை என்ன? சமுதாயத்தில் மார்க்கம் என்பது அல்லாஹ்வுடைய அதிகார வரம்பிற்குள்ளது. அப்படிப்பட்ட மார்க்க வரம்புகள் அல்லாஹ்வால் மாத்திரம் தீர்மானிக்கப்படுகிறதா அல்லது இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற ஆலிம் உலமாக்களால் தீர்மானிக்கப்படுகிறதா? மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் யார் சொல்வதை கேட்டு பின்பற்றணும். அல்லாஹ் என்னத்தை சொன்னாலும் அதை மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும். அதுல கூற்ற குறைக்கிற ரைட்ஸ் நபிமார்களுக்கே இல்லைன்னு சொல்லிவிட்டான். ஆனா இன்னைக்கு லெவல் என்ன? மார்க்கத்தின் பேரால் நம்முடைய சமூக மக்கள் செய்யக்கூடிய பல்வேறு காரியங்கள் யார் தீர்மானித்தது? யார் சொன்னது? அல்லாஹ் சொன்னானா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா? திருமறை குர்ஆனிலே பதியப்பட்டிருக்கிறதா என்று தேடி பார்த்தால் திருமறையிலே இல்லாதது, நபிகள் நாயகத்தின் போதனையிலே சொல்லப்படாதது, நம்முடைய ஊரில் இருக்கிற அறிஞர்கள் சொன்னது, உலமா பேரவை கூடி எடுத்த தீர்மானங்கள், நம்ம ஊர்ல இருக்கிற பெரிய பெரிய பெரியவர்கள் சேர்ந்து சொன்னது, பெற்றோர்கள் சொன்னது, முன்னோர்கள் சொன்னது, இந்த அடிப்படையில் எத்தனை விஷயங்களை மார்க்க காரியம் என்று செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இதை ஏன்பா செய்யறேன்னு கேட்டா எங்க அஜர்த்து இப்படிதான் சொன்னாரு, இதே இப்படி பண்ற, எங்க பாட்ட முப்பாட்ட காலத்துல இருந்து நாங்க இப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், இதே இப்படி செய்யற, இதுதான் எங்களுடைய ஊர் வழக்கமே. இதுதான் ஊர் வழக்கத்தை அல்லாஹ்வுடைய அதிகாரத்திற்குள்ள கொண்டு நிலைக்கிறோம். அல்லாஹ்விடம் இருக்கிற அதிகாரத்தை ஆலிம் கையில கொடுத்துட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு மாத்திரம் உள்ள அதிகாரத்தை நம்முடைய பெற்றோர்கள் கையில கொடுத்துட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். பெற்றவங்க சொன்னா ஃபாலோ பண்ணலாம். உங்க அஜர்த்து சொன்னார்ன்றதுக்காக வேண்டி நீங்கள் ஒரு காரியத்தை செஞ்சா அதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் சொன்னா எப்படி மார்க்கத்தை பின்பற்றணுமோ அது மாதிரி அஜர்த்து சொன்னாலும் பின்பற்றலாம், நம்ம தாய் தந்தை சொன்னாலும் பின்பற்றலாம், நம்முடைய முன்னோர்கள் சொன்னாலும் பின்பற்றலாம், நம்முடைய ஊர்க்காரங்க சொன்னாலும் பின்பற்றலாம், உலகத்தில் இருக்கிற நிறைய மக்கள் கூடி முடிவெடுத்து சொன்னாலும் பின்பற்றலாம் என்று நாம நம்புவதுதானே அதற்கான அடிப்படை. அந்த நம்பிக்கையை நாம் செய்யக்கூடிய பாவம் என்ன? அல்லாஹ்வுடைய வரம்பிற்குள் இவர்களை கொண்டு போய் வைத்து விட்டோம்.
அல்லாஹ்வுக்கு இருக்கிற அதிகாரத்தை இவர்களுக்கு வழங்கிவிட்டோம் என்றுதான் அர்த்தமாகும். இந்த பாவம் தான் பெரும் பாவம் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையில எதை செயல்படுத்தினாலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பெயரால் செய்யக்கூடிய எந்த காரியமும் அல்லாஹ் சொன்னதாக மட்டும்தான் இருக்க வேண்டும். அவரது அதிகாரத்திற்கு வேறு யாரையும் பங்காளியாக ஆக்கக்கூடாது என்ற புரிதலோடு நமது வாழ்க்கையை நிறைவு செய்வதற்கு முயற்சிப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லருளை தந்தருள் புரிவானாக. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் அரும் பணிகள் தொலைபேசி மற்றும் கடிதங்கள் மூலம் விளக்கம் பெற தனி ஏற்பாடு. குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஷரியத் தீர்ப்பாயங்கள், இலவச திருமண தகவல் திட்டம், முதியோர் ஆதரவு இல்லம், சிறார்களுக்கான அனாதை இல்லம், சத்தியத்தை நிலைநாட்டிட பல்வேறு விவாதங்கள், அடக்குமுறைக்கு எதிரான போராட்டங்கள், முஸ்லிம் சமுதாயத்திற்கு இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த உரிமை போராட்டங்கள், வறுமை மற்றும் கடன்களில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்டெடுக்க ஜகாத் நிதியை திரட்டி உரியவர்களுக்கு உதவுதல், வட்டியில்லா கடனுதவி திட்டங்கள், இது போன்ற இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது. எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. போன் 044252152226. அல்லாஹ்